வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸ் டி போர்டு கூடவே அதனுடைய ப்ரைஸ். இந்த ரெண்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணும்போது நம்ம எப்படி ஒரு எஸ்டிமேஷனை நம்ம போட்டுக்க முடியும். ஸோ பாருங்கள், சிம்பிளாக இதில் ஒரு ஸ்மால் சைஸ் பாருங்கள் நான் இங்கே வச்சுருக்கேன். இது ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு. இது வந்து 15 + 15 வாட்ஸ் பவர், 15 + 15 வாட்ஸ் பவர், 150 ரூபா, 150 ருபீஸ். ரொம்ப லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியான கிளாஸ் டி போர்டு. நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு 4 இன்ச் ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணணும், ஒரு ஸ்டீரியோ அவுட்புட் பண்ணணுன்னா அதுக்கு இந்த போர்டு வந்து ரொம்ப சூட்டபிள் பெஸ்ட்டாக இருக்கும். வோல்டேஜ் சப்ளை வோல்ட்டு வைடு ரேஞ்சு 12 வோல்ட் டு 24 வோல்ட்டு கொடுக்கலாம், இருந்தாலும் 12 வோல்ட் ரெக்கமெண்டபிள். ஓகேவா? இது ஒரு போர்டு இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும் உங்களுக்கு. ஓகே சரி, இதற்கு அடுத்தபடியாக என்ன போர்டு இருக்குது இதில் கிளாஸ் டி போர்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் பாருங்கள் இந்த ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டு இருக்குது, நல்ல ஒரு குவாலிட்டியான போர்டு, லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான போர்டு. இதனுடைய ப்ரைஸ் வந்து 450, 450 ரூபா வரும். 450 ரூபா. ஸ்டீரியோ 50 + 50 வாட்ஸ் பவர் வித் ஒரு கண்ட்ரோலோடு வந்துடும். இதில் இருக்கிற கண்ட்ரோல் இம்போர்ட்டட் கண்ட்ரோல் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் சவுண்டு இதெல்லாம் வராது. ரொம்ப லாங் டேஸ் அது யூஸ் பண்ணும். இந்த போர்டு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். 450. தென் வேறு என்ன அடுத்த ஒரு போர்டு இருக்குன்னா, ஒரு மானோ போர்டு. பாருங்கள், இது ஒரு மானோ போர்டு, 100 வாட்ஸ் பவர். மானோ போர்டு 100 வாட்ஸ் பவர், சூப்பராக இருக்கும் ஒர்க்கு. இதோடைய ப்ரைஸ் வந்து 550. 100 வாட்ஸ் மானோ. ஓகேவா? ஸோ நமக்கு பொதுவாக எந்த ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணாலும் கஸ்டமர் எதிர்பார்க்குறது அந்த சப்போட அவுட்புட், சப்போட குவாலிட்டி, ஷார்ப்பாக சாஃப்டாக ஹார்ட் பேஸ் எப்படி வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் அதனுடைய ஒர்க்கை பண்ணும். ஓகேவா? இந்த இடத்துல இருக்குது, தேவைப்படுறவங்க இதை வாங்கிக்கலாம். சரி, 100 வாட்ஸ்லேயே வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. 100 வாட்ஸ்லேயே 100 வாட்ஸில் ஜி-ஸ்டார் கம்பெனி இது ஃபார் இன்னர் போர்டு. புரியுங்களா? இந்த போர்டு இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளாக தெரியுதா? நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, இதனுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 850 ரூபா வரும். பாருங்கள், இந்த போர்டு வந்து ஒரு 550 ரூபா. இந்த போர்டு நான் முதல்ல சொன்ன போர்டு, அதை விட இந்த போர்டு 850 ரூபா வரும். 300 ரூபா அதிகமாக இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு இதில் குவாலிட்டி இருக்கும். இதில் இருக்கும். இதில் 2 கண்ட்ரோல் ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு. சப் வால்யூமும் சப் ஃப்ரீக்வன்சியும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரோல் இந்த போர்டில் இருக்கும். ஓகேங்களா? தென் வேறு என்ன இருக்குது போர்டு பாருங்கள். இன்னொரு போர்டு 750 ரூபா வரும். 750 ரூபா ப்ரைஸ் வரும். 120 வாட்ஸ் சப்பு. இந்த 2 காயில் சூப்பர் ஒர்க் பண்ணும். கிளாஸ் டி போர்டு. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஓகேவா? ஏற்கனவே கிளாஸ் டி போர்டில் 10 கம்பெனிக்காரங்க தயார் பண்ணிகிட்ருக்காங்க போர்டு. ஓகே, இது 750 வரும். ஓகே, தென் அப்போ மானோவில் பார்த்தோம் இல்லையா? மொத்தம் 3 போர்டு இருக்குது மானோவில். இது இல்லாமல் வேறு என்ன இருக்கும் பாருங்கள். இது வந்து 4-வே சிஸ்டம். 4-வே 4 ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ணலாம். சேனல் 2 சேனல் இன்புட் கொடுத்து 4 சேனல் அவுட்புட் இருக்குது. உங்களுக்கு இங்கே எப்போயாவது தேவைப்படுது, யாராவது ஒரு கஸ்டமர் சரவுண்டு, எனக்கு நல்லா சரவுண்டு தான் பக்காவாக வேணும்னு கேட்குற கஸ்டமர் இருப்பாங்க. அவங்களுக்கு இல்லை 4 சப் ஊஃபர்
ட்ரை பண்ணணும். ஏன்னா இது பவர் ஆம்பிளிஃபையர் மட்டும்தான். நம்ம என்ன சிக்னல் கொடுக்குறோமோ அதைத்தான் அது ஆம்பிளிஃபை பண்ணணும். நீங்கள் லோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தா லோ ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சினா மிடில் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சினா ஹை ஃப்ரீக்வன்சி, எது வேணுமோ அதை ட்ரைவ் பண்ணும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பவர் ஆம்பிளிஃபையர் போடும்போது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, ப்ரீ ஆம்பிளிஃபையர் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். பவர் ஆம்பிளிஃபையர் டிஃப்ரெண்ட் பவர் ஆம்பிளிஃபையர் வாங்குறதுனால ஒரு குவாலிட்டி, அதாவது இதில் ட்ரிபிள் அதிகமாக வரும், அதில் பாஸ் அதிகமாக வரும்லாம் சொல்ல முடியாது. ஸோ இது 1300 ரூபா வரும் இந்த யூனிட்டு. இதில் வர்ற ஐசி உங்களுக்கு வந்து சீரியஸ் 750 சீரியஸ் இதில் வர ஐசி. ஓகே, இந்த 7 சீரீஸில் ஃபுல்லாக வரும். ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அடுத்தபடியாக பாருங்கள், இது ஒரு ஸ்டீரியோ போர்டு. இந்த ஸ்டீரியோ போர்டுக்கு 12 வோல்ட் சப்ளை, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு 24 வோல்ட் ஸ்டெப் அப் ஆயிரும் இந்த போர்டில். இதனுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 750 ரூபா வரும். ஸ்டீரியோ போர்டு 750 ரூபா வரும். பாருங்கள், இன்னொரு ஸ்டீரியோ போர்டு இந்த இடத்துல இருக்குது. இது வந்து 6x0 650 ரூபா வரும். நல்ல குவாலிட்டி ஸ்டீரியோ அவுட்புட். எனக்கு 2 சேனல் வேண்டாம், 2 சேனல் இன்னும் நிறையா இருக்குது, நிறைய ஏகப்பட்ட 2 சேனல் இருக்குது. இல்லை 2 சேனலில் வேறு என்ன 2.1 அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாருங்கள், இந்த மாடல் 3 கண்ட்ரோல் இருக்கும். 2.1 இந்த மாடல். இது வந்து 850 850 ரூபா வரும் மாடல். 200 வாட்ஸ் பவர், லெஃப்ட் சேனல் 50, ரைட் சேனல் 50, சப் வந்து 100 வாட்ஸ் பவர். 850 ரூபா வரும் இந்த யூனிட்னுடைய ப்ரைஸ். ஓகே, தென் இன்னொன்று வித் பாக்ஸ் இந்த மாதிரி வரும். கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாமா, ஃபுல்லாக கவர் ஆகலை. ஓகே, இதுக்கு மேலே ஒரு டாப் லிட் ஒன்று வரும். இதில் 5 கண்ட்ரோல் வரும். 5 கண்ட்ரோல் வரும் இதில். இது 200 வாட்ஸ் பவர், லெஃப்ட் சேனல் 50, ரைட் சேனல் 50, சப் வந்து 100. இதோடைய ப்ரைஸ் 1250 ரூபா வரும். மேலே ஒரு என்க்ளோசர், டாப்பில் ஒரு மூடி, பாட்டமில் ஒரு லெட் மூடி இருக்கும். அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சிக்னல் இன்புட் கொடுத்துடலாம், ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வரும். சிக்னல் இன்புட் கொடுக்கறதுக்கு 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ப்ளூடூத்து ப்ளஸ் வந்து 3.mm RC ஜாக் மூலியமாக கொடுத்துடலாம். ப்ளூடூத் மோடோடு இருக்குது. இது 1250. ஓகே, இது ஒன்று இருக்குது. இது வந்து 1500. இது வந்து 1500 ரூபா வரும். ப்ளூடூத் இருக்குது. சிக்னல் ஏசிஸாக சிக்னல் இன்புட் கொடுத்துக்கலாம். பவர் சப்ளை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 5 கண்ட்ரோல் இதில் இருக்குது. நல்ல குவாலிட்டி அவுட்புட். 200 வாட்ஸ் தான் இதுவும் பவர். அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கிளாஸ் டி போர்டு எல்லாமே ஒன்றும் அல்ல. ஒவ்வொருத்தருடைய டிசைனு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து கூடுதலாகவோ குறைவாவோ எல்லாம் இருக்கலாம். எல்லாம் ஒன்றும் இல்லை. 1500 ரூபா வரும். எலக்ட்ரானிக் ஸ்டெய்னிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக் ஸ்டெய்னிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரானிக்ஸில் உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஒரு வீடியோ மூலிமா. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயின் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ளூடூத் மாடூல் 950 rupees, பிக்கர் டிஸ்பிளே, கனெக்டிவிட்டி ப்ளூடூத் பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே பற்றி வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். ஒருவேளை அந்த ஃப்ரண்ட் மாடூல் நமக்கு கஸ்டமைஸாக இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட அசம்பிள் பண்ணி கொடுக்க முடியும் கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ஒரு மெத்தேடு மட்டும்தான். அதில் நம்ம 4 கண்ட்ரோல், 5 கண்ட்ரோல், 6 கண்ட்ரோல், மாஸ்டர் கண்ட்ரோல் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். விசிபிளாகவே தெரியும் நம்ம உள்ளே என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோன்னு. பெரும்பாலும் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை உங்களுக்கு தெரியும் 12 வோல்ட் 5 ஆம்பியர் ஒன்று, ஓகேங்களா. 12 வோல்ட் 10 ஆம்பியர் இருக்குது. 12 வோல்ட்லேயே 20 ஆம்பியர் இருக்குது. 24 வோல்ட்டில் 10 ஆம்பியர் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த கிளாஸ் டி போர்டுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். உதாரணமாக இது பார்த்தீங்கன்னா இது 350 வரும். 12 வோல்ட் 5 ஆம்பியர். இது 12 வோல்ட் 10 ஆம்பியர்.
2 10 ஆம்பியர். இது வந்து 650 காஸ்ட் வரும். ஏன்னா உங்களுக்கு ரேட் தெரிஞ்சால் தான் நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். ஓகேவா? என்னுடைய எம்ஸ்டார் இதில் 24 வோல்ட்டு. இது வந்து 24 வோல்ட்டு 10 ஆம்பியர். இது வந்து 750 வரும். ஓகே. அப்போ டிஃப்ரெண்ட் பவர் சப்ளைஸ் இருக்கும் பாருங்கள். இது ஒரு பவர் சப்ளை. இது வந்து உங்களுக்கு 4 ஆம்பியர் அவுட்புட் 24 வோல்ட்டு. ஸோ 24 வோல்ட் ஒரு பவர் சப்ளை இருக்குது. நமக்கு கிளாஸ் டி போர்டு இருக்குது. கிளாஸ் டி போர்டு மேக்ஸிமம் 24 கொடுக்கலாம். ஆனால் ஒருவேளை இன்கேஸ் வோல்ட் அதிகமாக வந்தால் ஃபெயிலியர் ஆயிரும், இமீடியட்டாக ஃபெயிலியர் ஆயிரும். அதனால தான் 12 வோல்ட்டு கொடுக்க சொல்கிறோம். அதனால் வாட் குறையும். வாட் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நல்ல குவாலிட்டி இருக்கும். ரொம்ப தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் அவுட்புட் வரணும் அப்படின்னா 18 வோல்ட்டு கொடுங்க. 15 வோல்ட் 18 வோல்ட்டு கொடுங்க. 24 வேண்டாம். ஸோ இந்த பவர் சப்ளை இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அவைலபிளாக இருக்குது. ஓகே. வேறு என்ன இருக்குது இன்னும் பாருங்கள். இது ஒரு 50 + 50 வாட்ஸ் பவர். இந்த மாடல் இருக்குது. இந்த மாடல் வச்சு நிறைய இதோட குவாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றுக்கும் இதில் HF LF எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதனுடைய அவுட்புட்டே வித்தியாசமாக இருக்கும். இது 850 ரூபா வரும் இந்த போர்டு, கிளாஸ் டி போர்டு. வேறு என்ன இருக்குது பாருங்கள். இது 1550 ரூபா வரும். 500 வாட்ஸ் சப்புக்கு மட்டும், மானோவுக்கு மட்டும். நீ எந்த சேனலுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் சப்புக்குன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். சப்புக்கா அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம எந்த ஒரு இன்புட் கொடுத்தாலும் அதில் அவுட்புட் ஆம்பிளிஃபையும். 500 வாட்ஸ் பவர். பர்டிகுலராக சப்புக்கு யூஸ் பண்ணுறோம். 12 இன்ச்சு சப்பை ரொம்ப ஈஸியாக ட்ரைவ் பண்ணும் பக்காவாக. இது கொடுக்குற வோல்ட் வந்து டூயல் பவர் சப்ளை 50 + 50 45 வோல்ட் கொடுக்கணும். 45 வோல்ட் ப்ளஸ்ஸு கிரவுண்டு 40 வோல்ட் மைனஸ் கொடுக்கணும். டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடிய கிளாஸ் டி போர்டு. இன்னொரு கிளாஸ் டி போர்டு இருக்குது பாருங்கள். இது 1500 ரூபா இந்த கிளாஸ் டி போர்டு. ஓகே. போர்டு இந்த போர்டு இதனுடைய ப்ரைஸ் இது 1500 ரூபா வரும். இதனுடைய ப்ரைஸ் வந்து 1500 ரூபா வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். 500 வாட்ஸ் பவர். 500 வாட்ஸ் பக்கா பவர் இதில் வரும். வேறு என்ன இருக்குது இதில் பாருங்கள். இது ஒன்று. இது 2.1 தான். AS29 நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? AS29 சொல்லி இதனுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 3900 ரூபா வரும். 3900 வரும். 220 வாட்ஸ் லெஃப்ட் சேனல், 220 வாட்ஸ் ரைட் சேனல், 350 வாட்ஸ் வந்து சப்புக்கு. பட் சூப்பராக இருக்கணும். எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. எக்ஸ்டர்னல் இன்புட் கொடுத்துக்கலாம். எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு மாடலும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்க. இது ஒரு பீஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30 + 30 வாட் அவுட்புட் வரக்கூடியது. சிம்பிளாக ஒன்று நல்ல குவாலிட்டியாக பண்ணணும். ஒரு ஸ்டீரியோ தான். ஸ்டீரியோவில் லெஃப்ட் சேனல், ரைட் சேனல். ஓகேவா? பாஸ் ட்ரிபிள் கொஞ்சம் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். தென் மாஸ்டர் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கக்கூடியது. ஓகே. இது வந்து 550 வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஸோ எல்லா போர்டும் இன்னும் நிறைய போர்டு இருக்குது. நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுற போர்டு தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT TV, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED TV ட்ரைனிங், 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. விருப்பமான கோர்ஸ் நீங்கள் தேர்வு பண்ணி படிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணும். வீட்டிலேருந்தே படிக்கலாம். வீட்டிலேருந்தே ஆன்லைனில் படிக்கிறனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் பணம் மிச்சமாகவும். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.